ஹாய், ஹலோ அனைவருக்குமே வணக்கம். அனைவருமே வெயிட் பண்ணின்னு இருக்க அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டுக்காக தான். அனைவருமே வெயிட் பண்ணின்னு இருக்கீங்க. அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கிய தகவலா வந்து குடுத்துருக்காங்க. அதனால ரிசல்ட்ட எப்போ வந்து அப்டேட் வந்து குடுக்க போறாங்க. என்ன டேட்டெல்லாம் வந்து குடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவே வந்து இருக்கு. அனைவருமே இந்த ரிசல்ட்டுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆவலுடன் த தமிழக மக்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைக்காக அப்ளை பண்ண அனைத்து தேர்வர்களும் பெரும் எதிர்பார்ப்பாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே வெயிட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கான இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணங்களுக்கான ரிசல்ட் குறித்து ஒரு முக்கிய தகவல் வந்து குடுத்துருக்காங்க. அதனால் ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே மகிழ்ச்சியான தகவல். நாளை மறுநாளிலிருந்து பார்த்தீங்கன்னா சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் குடுக்க போகிறாங்க. அதனால் ஏதாச்சும் ஒரு மாவட்டத்துக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதிலிருந்து மாவட்ட வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு அப்டேட் வந்து குடுத்துட்டே இருக்காங்க. அதனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் எதனால டிலே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸ் தான் வந்து போயிட்டு இருக்கு. ரிசல்ட் இந்த மாதமாச்சு வந்து வருமா? வராதா? அப்படின்றதெல்லாம் எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பாகவே இருந்தது. அதனால ஏற்கனவே டிலே ஆனது அனைவருக்குமே தெரியும் இல்லையா? பெரும் கனமழை வந்து பெய்தது. அதில வந்து பார்த்தீங்கன்னா, அதைத் தொடர்ந்து பொங்கல் பரிசு வந்தது. இதிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஸோ கேப்பாகவே இருந்தது. ஏற்கனவே நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஸோ டிசம்பர் 27ஆம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ரிசல்ட் அப்டேட் குடுப்போம் அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்ணி தான் நம்மளுக்கே வந்து குடுத்துருந்தாங்க. மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷெட்யூல் வந்து குடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் செலக்ஷன் ப்ராசஸ் 90% வந்து முடிந்திருக்கு. மீண்டும் செலக்ஷன் ப்ராசஸ் 2, 3 இது மாதிரிலாம் வந்து அவங்களுக்குள்ளே வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிலையில தான் பார்த்தீங்கன்னா, இப்ப 2 நாட்கள் வந்து ஆகும் அப்படின்ற மாரி வந்து உண்மையான தகவல் வந்து குடுத்துருக்காங்க. நேற்று டிஆர் ஆஃபீஸ் மூலம் நம்மளுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு ஆடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான் வந்து குடுத்துருக்காங்க. அதனால் இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்த அனைத்து தேர்வாளர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான் வந்து குடுத்துருக்காங்க. இருந்தாலும் சில மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேர்காணலே வந்து நடக்காம வந்து இருக்கு இல்லையா? அந்த மாவட்டத்துக்குலாம் எப்போ நடத்துவாங்க? அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாகவும், எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. அத முடித்து விட்டு தான் நம்மளுக்கு ரிசல்ட்டு அப்டேட் ஆகுமா? அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு ஒரு பெரிய டவுட்டாகவே இருக்கு. இதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிலே ஆவதுக்கான காரணம் வந்து என்ன? அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் தான் வந்து போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த ரிசல்ட் இந்த மாதமாச்சும் வந்து வருமா? இல்ல என்னதான் பண்ண போறாங்க? அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு? இது மாரியெல்லாம் வந்து கேள்விகள் இருக்கு. இருந்தாலும் இதில வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து குடுத்துருக்காங்க. ரிசல்ட்ட பொறுத்தவரை எதன் மூலமா அப்டேட் ஆகும்? இப்படின்றலாம் கேள்விகள் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அனைவருமே வந்து நேர்காணல் வந்து முடித்துவிட்டு அனைவருமே ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கான ரிசல்ட்டு நாளை முதல் வெளியாகறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வெளியாகிடும். இருந்தாலும் இந்த ரிசல்ட்டுக்கு எதன் அடிப்படையில் அனைவருமே வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க? எப்படி தான் மெரிட் லிஸ்ட்டெல்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதனால் ரிசல்ட்டை பொறுத்தளவு மெரிட் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அனைவருமே தகுதியானவர்கள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே கட் ஆஃப் வந்து குடுத்துருந்தாங்க இல்லையா? 70 75% மேலே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, கன்ஃபார்மாக நீங்கள் இந்த செலக்ஷன் லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து வந்துரும். அதனால் செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரைக்கும் இதுவரைக்குமே 90% முடிந்தது. முடிந்தாலும் மீதி ஒரு 5% இருக்கு. 10% இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் வந்து செலக்ஷன் ப்ராசஸ் வந்து போடுவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து எம்ப்ளாய்மெண்ட்டு ஆஃபீஸ் மூலமா வந்து நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்களா? இதெல்லாம் வந்து பார்த்துருப்பாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மென்ட் ஆப்ஷனும் நீங்க பதிவு பண்ணியிருந்து, அதெல்லாம் நீங்க வந்து செக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் குடுத்துருப்பாங்க. அதனால அதில சீனியாரிட்டி அடிப்படையில் தான் வந்து வழங்கியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைய பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே ஒரு மிக வேலைவாய்ப்பாக தான் வந்து இருக்கு. இருந்தாலும் சில பேருக்கு இந்த ரேஷன் கடை வேலைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நிரந்தரமான அரசு வேலையா? அனைவருமே இவ்வளோ ஆவலுடன் வந்து எதிர்பார்த்து அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுறதுக்கான காரணம் வந்து என்ன? அப்படின்றத எல்லாருடைய கேள்வியாகவே இருந்திருக்கு. சில பேருக்கும் சில டவுட்டுகள் வந்து இருக்கு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கடையில இந்த வேலை வந்து கவர்மெண்ட் வேலையாக குடுப்பாங்களா? அப்படின்றத எல்லாருடைய கேள்வியாக கூட இருக்கலாம். டவுட்டாக இருக்கலாம். சில பேருக்கு வந்து தெரியாம இருக்கலாம்.
ஸோ அதனால் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிரந்தரமான அரசு வேலை அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க போன உடனே டெம்பரவரியாக தான் ஒர்க் பண்ற மாரியே வந்து இருக்கும். ஸோ அதனால 1 1/2 வருட காலங்கள், 2 வருட காலங்களுக்கு இந்த ரேஷன் கடையில நீங்க டெம்பரவரியா தான் இருக்கிற மாரி இருக்கும். ஸோ அதனால இந்த வேலைய அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வருடம், 2 வருட காலம் எப்போ டைம் ஆகலாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எப்போ குடுக்குறாங்களோ, ஸோ அப்பதான் உங்களுக்கு பெர்மனன்ட்டாக ஆகறதுக்கான வாய்ப்புகளே வந்து இருக்கு. ஸோ அதனால இந்த ரேஷன் கடை வேலைய பொறுத்தளவுக்கு முதல்ல டெம்பரவரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்கள வந்து பெர்மனன்ட் ஆக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் சேலரியே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் சேலரிய பொறுத்தளவுக்கு 8க்கு மேல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஜாயின் பண்ண உடனே வந்து கிடைக்கும். ஸோ அதனால யாருமே கவலைப்பட தேவல்ல. இருந்தாலும் நீங்க ஏதாவது மிஸ்டேக் கூட பண்ணிட்டீங்க. இந்த 1 வருடம், 1 1/2 வருடங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மக்களிடையே எதிர்ப்புகள் வந்து வந்திருக்கு. புகார்கள் வந்து உங்க மீது வந்து குவிந்துட்டு வருது அப்படின்னா, நீங்க உங்களுடைய வேலைப்ப தவற விட்டுறீங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்காக மட்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ரேஷன் கடை வேலைய பொறுத்தளவுக்கு டெம்பரவரியாக ஒரு 2 வருட காலம், 5 வருட காலத்துக்கு வந்து குடுப்பாங்க. அதனால இந்த வேலைய பொறுத்தளவுக்கு நீங்க வந்து ப்ராப்பரா நீங்க வந்து ஒர்க் பண்ற மாரியும் வந்து இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இதில வந்து யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து குடுத்துருக்காங்க? எதன் அடிப்படையில உங்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னா, முன்னுரிமை அப்படின்னா, இந்த முதல் பட்டதாரி, இந்த ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள். இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னுரிமை வந்து வழங்கப்பட்டிருக்கு. இது தகுந்த சான்றிதழ்கள் விஓ ஆஃபீஸ் மூலமாக அவங்க வாங்கி வச்சிருந்தாங்க அப்படின்னா, அது வந்து பதிவேற்றம் வந்து செஞ்சிருக்கணும். எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமா நீங்க பதிவு செஞ்சிருக்கணும். இதெல்லாம் வந்து செக் பண்ணி தான் உங்களுக்கும் குடுப்பாங்க. அதனால உங்களுக்கும் முன்னுரிமை குடுத்துருக்காங்க அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ரேஷன் கடை வேலைக்காக விற்பனையாளர் மற்றும் கட்டணருக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுற அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான் வந்து குடுத்துருக்காங்க. இருந்தாலும் சில மாவட்டங்களுக்கு இன்னிமே நேர்காணல் நடக்காம இருக்கு இல்லையா? அவங்களுக்கு எப்போ நடத்தப்படும் அப்படின்னா, அவங்களுக்குமே நாளையிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, தொடங்கப்படும் அப்படின்ற மாரி தான் வந்து குடுத்துருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் அவங்களுக்கு முடித்து விட்டு தான் நம்மளுக்கு ரிசல்ட்டு அப்டேட் ஆகுமா அப்படின்னா, அப்படி இல்ல. இருந்தாலும் 2 நாட்கள மீதி முடித்திருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டு அப்டேட் வந்து ஆகும் அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து 2023ல அரியலூர் மாவட்டத்துக்கு முதல் முறையாக அப்டேட் குடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அதே மாரி அந்த மாவட்டத்துக்கு வந்து எந்த மாவட்டத்துக்கு கம்மியா இருக்கோ வேக்சின் சேர்த்து அதில வந்து மெரிட் லிஸ்ட் வந்து கூடிய முடித்திருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வெளியாகறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதனால இந்த ரேஷன் கடை வேலைக்காக அப்ளை பண்ணி தேர்வு முடிவுக்காக வெயிட் பண்ணியிருக்க அனைத்து தேர்வாளர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான் வந்து குடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை குறித்து அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லியும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே வந்து நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதனால மறக்காம நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க் யூ.